ஒன்றிய அரசை விமர்சனம் பண்ணி அதன் மேல கண்டனம் சொல்லி எழுதியிருக்கிற அறிக்கையை ஒரு வரி கூட ஒரு வார்த்தை கூட விடாம ஆளுநர் படிச்சார்ன்றது நல்ல விஷயம். எடுத்த ஒண்ணுமே ஒரு திருஷ்டி பரிகாரம் மாதிரி முதல் நாள் முதல் கூட்டம் இந்த திமுக உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர் இன்னும் மெச்சூரிட்டியே ஆகல உதயநிதி அவர் பதாகைகள் எடுத்து இன்னும் கோஷங்கள் போட்டுக்கிட்டு சிஎம் சார் கதறல் சத்தம் கேட்குதான்னா நீங்கள் தான் கதறிட்டு தானே இருக்கீங்க 35 நாளாக. திமுகவினர் பண்ண அக்கிரமம் எல்லாம் ஒயிட் பேப்பர் போட்டு வெளிச்சம் போடுறாரு. ஸோ திமுகவுக்கு வில்லன்னு சொல்லுங்கள், அதை ஒத்துக்கலாம். ஆனால் என்னவோ மக்களுக்கெல்லாம் வில்லன் மாதிரியும் இவங்க பாஜக எதிர்க்க மாட்டாங்க, இவங்க மத்திய அரசு எதிர்க்க மாட்டாங்க, இவங்க அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்களே. தெளிவாக சட்டமன்றத்தில் ஆளுநர் கையில் எழுத விட்டு படிக்க வச்சாங்க. ஒன்றிய அரசுக்கு சும்மா எதிர்க்கிறோன்னு அப்படி ஜகா வாங்கி இந்த இதெல்லாம் பண்ணிட்டு ஆக்ஷன் பண்ணாமல் உண்மையிலேயே எதிர்க்கிறாங்க. உண்மையிலேயே வாடா பார்த்துக்கலான்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எங்கே எதிர்க்கணுமோ எங்கே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணுமோ அதுக்கு தெளிவாக தெரிவிக்கிறாங்க. சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அரசியலை பற்றி பல கேள்விகளுக்கு பதிலளிக்க நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு தான் சட்டப்பேரவை தாவேக ஆட்சி அமைச்சு முதல் சட்டப்பேரவை நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 17வது சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு முன்னால் ஒரு சட்டப்பேரவை கூட்டம் 2 நாள் நடந்தது. இந்த உறுப்பினர்கள் உறுதிமொழி எடுத்தது, சபாநாயகர் தேர்வுலாம் நடந்தது. ஆனால் முறையான சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்றைக்கி நடந்தது. 17வது சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகான ஒரு இது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால தான் ஆளுநர் உரையோடு இந்த கூட்டம் தொடங்கியிருக்கு. பழைய மாதிரி இல்லாமல் இது ரொம்ப சுமூகமாக நல்லா எந்த பிரச்சனை, குறிப்பாக ஆளுநர் தரப்பு வழக்கமாக பிரச்சனை பண்ணிட்டு போவாங்க. ஒன்று வாக் அவுட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த ஸ்பீச்சில் அரசாங்கம் தயார் பண்ணியிருந்த படிக்காமல் தாண்டி போவாங்க, விட்டுருவாங்க. இப்படி பல சேஷ்டைகள்லாம் இதுக்கு முன்னால் RN ரவி இருந்தப்போ நிறைய பண்ணியிருக்காரு. அதனால் அது ஒரு மாதிரி ஆயிருக்கு. ஒரு சுமூகமான உறவே ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இல்லாத ஒரு நிலையை தான் பார்த்தோம். முதல் முறையாக இந்த வாட்டி எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக, நிறைவாக, மகிழ்ச்சியாக, எந்த விதமான இதுவும் இல்லை. அதாவது ஒன்றிய அரசை விமர்சனம் பண்ணி அதன் மேலே கண்டனம் சொல்லி எழுதியிருக்கிற அறிக்கையை ஒரு வரி கூட ஒரு வார்த்தை கூட விடாமல் ஆளுநர் படித்தார்ன்றது நல்ல விஷயம். அது எல்லாத்தையும் விட திரு விஜய் அவர்கள் மக்களுக்கு அளித்த ஒரு வாக்கு இருக்குது இல்லையா, சட்டமன்ற நிகழ்ச்சிகளை நேராக பார்க்கலாம் எல்லாரும் நேரலையில், அதில் நாங்கள் பாரபட்சம் காட்ட மாட்டோம். அதை முன்னாலேயும் பார்த்தோம். அந்த நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பு நடக்கும்போது ஃபுல்லாக எல்லாரையும் காட்டினாங்க, எல்லாரும் பேசுறது அப்படியே மக்கள் பார்த்தாங்க. இப்போ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எந்த பாகுபாடும் இல்லாமல் நேரலையில் முழுமையாக சட்டமன்ற நிகழ்வுகள் ஒளிபரப்பானது. முன்னாலெல்லாம் அப்பாவு திமுகலாம் சபாநாயகராக திமுக ஆட்சியில் எதிர்கட்சிக்காரங்க கேள்வி கேட்டாங்கன்னா, எதிர்கட்சிக்காரங்க பேசுனாங்கன்னா அந்த பக்கம் கேமராவே போகாது. ஒன்று முதல்வரை காட்டுவாங்க, இல்லைன்னா சபாநாயகரை காட்டுவாங்க. ஈவன் எடப்பாடி பேசுனா கூட இதுதான் நிலமை. ஒரு சார்பு நிலையாக இருந்தது. அப்புறம் எடிட் பண்ணி, அதாவது லைவ் ரிலே பண்ண மாட்டாங்க, எடிட்டட் இது பத்திரிகைக்கு கொடுப்பாங்க. ரொம்ப பாரபட்சமாக இருந்ததுங்க. ஜனநாயகத்தினுடைய ஒரு அமைப்பு தானே சட்டமன்றம். மக்கள் தான் எஜமானர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த எஜமானர்கள் பார்க்கணும் இல்லை நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு. இவங்க தான் சும்மா பேச்சுக்கு தானே எஜமானர்கள் மக்கள்னுவாங்க. அப்புறம் தேர்தலில் ஓட்டு வாங்கி வந்துட்டோன்னே இவங்க எஜமானர்கள் ஆகிடுவாங்க மக்களுக்கு. அதனால் மக்கள் எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாதுன்னு இவங்க தீர்மானிப்பாங்க ஆட்சியாளர்கள். இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ப்ராமிசிங்காக, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, கான்ஃப்ரண்டேஷன் இல்லாத ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறதா தான் பார்க்குறேன். ஆனால் எடுத்த ஒன்றுமே ஒரு திருஷ்டி பரிகாரம் மாதிரி முதல் நாள் முதல் கூட்டம் இந்த திமுக உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர் இன்னும் மெச்சூரிட்டியே ஆகல உதயநிதி அவர் பதாகைகள் எடுத்து இன்னும் கோஷங்கள் போட்டுக்கிட்டு சிஎம் சார் கதறல் சத்தம் கேட்குதான்னா நீங்கள் தான் கதறிட்டு தானே இருக்கீங்க 35 நாளாக. டிவி, கல்யாண வீடு, காது குத்து, கர்மாதி, எங்கே போனாலும் கதறல் சத்தம் தான் கேட்குது.
உங்கள் கதறல் சத்தம் தான் அவர் கேட்டுட்ருக்காரு, மக்கள் யாரும் கதறல. புரியுதுங்களா? அதனால் ஒரு ஆஸ்பீசியஸ் அக்கேஷன், ஒரு 5 வருஷம் ஆட்சி, அந்த டென்யூர் ஃபஸ்ட்டு கூட்டம், அதில் அதுக்கப்புறம் கவர்னர்லாம் பேசிட்டு போன பிறகு நாளைக்கு என்ன வேணா கேள்வி கேளுங்க. அதை விட்டுட்டு இன்றைக்கே துவங்கிறதுக்கு முன்னாலேயே வந்து பதாகைகளை உயர்த்துறது, கருப்பு பேட்ஜ் அணியிறது. இன்னும் யார் சேர்த்துட்டாங்க கருப்பு பேட்ஜ் அணியிறாங்க? ஸோ அதனால் தவறான முன்னுதாரணம். திமுக வந்து ரொம்ப நாளைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அதுவும் அந்த பதாகையில வந்து திரைத்துறையில் ஹீரோவாகவும், நிஜத்தில் திரையில் ஹீரோ, தரையில் வந்து வில்லன். இன்னும் வில்லன் ஆயிட்டாரு. இவங்களுக்கு வில்லன் ஆயிருக்கிறாரு. இவங்க கொள்ளை அடிக்கிறத அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இவங்க திமுகவினர் பண்ண அக்கிரமம் எல்லாம் ஒயிட் பேப்பர் போட்டு வெளிச்சம் போடுறாரு. ஸோ திமுகவுக்கு வில்லன்னு சொல்லுங்கள், அதை ஒத்துக்கலாம். ஆனால் என்னவோ மக்களுக்கெல்லாம் வில்லன் மாதிரியும், அதாவது ஒரு 35 நாள் 40 நாள் கூட ஆகாத ஒரு ஆட்சி மேலே அபாண்டமாக அவதூறாக பேசுறதுன்றது ஜனநாயகம்தானா, நியாயம்தானா? மக்கள் வந்து மடையர்கள் இல்லை, மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ விஜய் வந்து அப்படியே பாலாரும் தேனாரும் ஓடும்லாம் நான் சொல்ல. எந்த ஆட்சியும் செட்டில் டவுன் ஆகி அவங்களுடைய திட்டங்கள், அவங்களுடைய கொள்கைகளை அமுல்படுத்த 6 மாதமாவது நம்ம டைம் கொடுக்கணும், அவகாசம் கொடுக்கணும். 28 மாதம் கழித்து தான் மகளிர் உரிமை தொகையை திமுக அரசு நிறைவேற்றியது. 2 வாரத்தில் ஸ்டாலின் கேட்குறாருங்க, உதயநிதி ஸ்டாலின், என்ன இவங்க இதெல்லாம் என்னாச்சு, தேர்தல் வாக்குறுதி என்ன ஒரு அளவே இல்லையா? ரொம்ப அதாவது அதீதமாக வந்து அவங்க பேசுகிறாங்க, நடந்துக்கிறாங்க. அது மக்கள்கிட்ட வெறுப்பையும் எரிச்சலையும் தான். ஏற்கனவே மக்கள் இவங்களை உதாசீனம் பண்ணது மட்டும் இல்லை, இவங்க கூடவே இருந்த 9 வருஷம் கூட்டணி கட்சிகள் கூட இவங்க பண்ணுற சேஷ்டைகள் பொறுக்காமல் ஓடிட்டாங்க. இப்போ மிச்சம் இருக்கிற வைகோவும் பிரேமலதாவும் எப்போ போவாங்கன்னு தெரியல. அதனால் இவங்களுக்கு இன்னும் வந்து நம்ம மக்களால் வெறுக்கப்படுகிறோம், மக்களால் துரத்தப்பட்டோம், அதிகாரத்திலேருந்து அகற்றப்பட்டோம். அப்போ கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருப்போம். மக்களுக்கு வந்து நம்ம மேலே ஒரு அனுதாபம் வரட்டும். இவ்வளோ நல்லவங்களெல்லாம் நம்ம அடித்து துரத்திட்டோமாப்பான்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டோன்னா, முதல் நாள்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க கதறல் தான் நடக்குது. இது வந்து ஒரு நல்ல ஜனநாயக ஆட்சிக்கு அழகில்லை, அவ்வளோதான் சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஆளுநர் உரை வந்து 39 நிமிடங்கள் தொடர்ந்து அவர் உரையாற்றினார். அன்இன்டரப்டட் அந்த அரசு அந்த இதுல என்ன இருந்துச்சோ ஒண்ணு கூட மாத்தியும் பேசாம அதுல இருந்த தாவேக அரசுடைய திட்டங்கள், இது வரைக்கும் என்னென்ன இது பண்றாங்க எல்லாமே வந்து அப்படியே படிச்சு என்ன பண்ண போறாங்க எல்லா திட்டங்களையும் அவர் படிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தமிழகத்துக்கு வந்து அநீதி நடந்திருக்கு, மத்தியில இருந்து எதுவும் வரல அப்படின்றதையும் மாத்தி எதுவும் சொல்லாம அப்படியே படிச்சாரு சார். இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஆளுநர் உரை வந்து மறுக்கப்பட்டது நிறைய தடவை. 2022க்கு அப்புறம் இப்போதான் வந்து முழு உரை வந்து கேட்டிருக்கோம். ஆமாம், அதுவே நல்ல விஷயம் தானே. நம்ம ஒரு 2-3 விஷயம் பேசணும். இந்த ஆளுநர் உரைக்கு அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வெளியே வந்தப்போ நிருபர்கள், செய்தியாளர்கள் அவங்கள கேட்டாங்க, தேமுதிக தலைவி இருக்காங்களா, ஒன் மேன் ஆர்மி, ஒரு எம்எல்ஏ அவங்களே தானே எல்லாமே. அவங்கக்கிட்ட மைக்கே நீட்டினார் ஒரு ஆள். அவங்ககிட்ட கேட்குறாங்க, என்ன சொல்கிறேங்க, என்ன ஆளுநர் உரை? அவர் ஆட்சிக்கு தாங்க சப்போர்ட் பண்ணுறாரு, அவங்கள தாங்க ஆதரித்து பேசுகிறாருன்றாங்க. ஸோ தட் மீன்ஸ் ஹி இஸ் நாட் அவேர் ஆஃப் வாட் இஸ் கவர்னர்ஸ் ரிப்போர்ட். அவர் என்ன படிக்கிறாரு, கவர்னர் என்ன சொல்லுவார்ன்ற அடிப்படை கூட தெரியாதவங்க சட்டமன்றத்தில் வந்திருக்காங்க. என்ன கவர்னர் ஆளுநர் உரைன்றதுனா ஏன் ஆளுநர் படிக்கிறாரு? ஆளுநர் என்பவர் ஆட்சிக்கு தலைவராக இருக்கிறவர். ஆனால் ஆட்சியை நடத்துபவர் முதலமைச்சர் தான். இப்படி குடியரசுத் தலைவர் ஒன்றிய அரசின் தலைவர், ஆனால் ஆட்சியை நடத்துறது எல்லா பவரும் இருக்கிறதுக்கு பிரைம் மினிஸ்டருக்கு. அதுபோல் இங்கே ஆட்சியின் தலைவராக இருப்பவர் தமிழ்நாடு மாநில அரசுக்கு, ஆட்சிக்கு ஆளுநர் தான். அப்போ அவர் தான் வந்து முதல் கூட்டத்தை தொடக்கி வைக்கிற மாதிரி தான் அது. அதை வந்து ஆனால் அவர் படிக்கிற அந்த உரை, கவர்னர்ஸ் ஸ்பீச் இருக்கு இல்லையா, அதை அவர் தயார் பண்ண மாட்டார். அவர் கவர்னர் மாளிகையில் தயார் பண்ண மாட்டார். அது
மாநில அரசின் அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டு தயாரிக்கப்படும். ஸோ எ ரிப்போர்ட், எ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்ட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட், அதை அவரை படிக்க சொல்லுவாங்க. இது கூட தெரியாமல் என்னங்க அவர் அந்த அரசாங்கத்துக்கு தான் ஆதரவாக பேசுகிறாருங்கன்றா, அவர் இன்னும் அவர் இண்டிபெண்ட்டாக ஏதோ பேசுகிற மாதிரியும் அதை விஜயை ஆதரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் நிறைய பேசுகிறாங்க, நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. இந்த அழகில் வந்து நான் விரும்பி இருந்தேன்னா விஜய் தம்பி என் வீட்டில் வந்து என்னை துணை முதலமைச்சராக உட்கார வச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவங்கள. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி கவர்னர் இங்கிலீஷில் தான் படித்தார். ஸோ லாங்குவேஜ் தெரியலலாம் சொல்ல முடியாது, தெளிவாக அவருக்கு தெரியுது. இட் இஸ் எ கிரிட்டிசிசம் அகெயின்ஸ்ட் த மோடி கவர்மெண்ட். அது வந்து வரி பகிர்வலாக இருந்தாலும் சரி, அல்லது மும்மொழி திட்டத்தை திணிக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையும் போட்டிருக்காங்க. அதுவும் ரொம்ப பர்டிகுலராக இவங்க பாஜக எதிர்க்க மாட்டாங்க, இவங்க மத்திய அரசு எதிர்க்க மாட்டாங்க, இவங்க அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்களே, தெளிவாக சட்டமன்றத்தில் ஆளுநர் கையில் எழுத விட்டு படிக்க வச்சாங்க. நாங்கள் வந்து இந்த பாகுபாடு பாரபட்சத்தை எதிர்ப்போம், தேவைப்பட்டால் நீதிமன்றத்துக்கும் செல்வோம், அதுக்கான ஒரு குழுவை நாங்கள் அமைச்சு இந்த வரி பகிர்வில் எவ்வளோ அநியாயம் நடந்திருக்குது அப்படின்றதெல்லாம் எழுதுகிறாங்க. அவர் படிக்கிறாரு, நல்ல விஷயம் அது. அதாவது ஒரு மாநில அரசு சும்மா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சண்டைன்னு சும்மா சொல்லி இந்த டைலாக் அடிச்சிட்டு இருக்கிறத விட உருப்படியாக இதை வந்து எங்கே பேசணுமோ அங்கே பேசணும், இல்லைன்னா சட்டத்தில் கொண்டு போயிடணும். புரியுதுங்களா? அதனால் வந்து நல்ல விஷயங்கள்லாம் தான் நடந்திருக்கு. கவர்னரையும் நான் பாராட்டுறேங்க. இஸ் எ ஜென்டில்மேன். அவருக்கு தெரியுது நம்ம ஆட்சியை குறை பண்ணுறாங்க, நம்ம பாஜக ஆதரவாளர் தானே அவர். எய்தர் பாஜக ஆதரவாளர் இருப்பார், ஆர்எஸ்எஸ் சங்கியாக இருப்பார். இந்தியா பூரா கவர்னராக இருக்கிறவங்களுக்கு இந்த 2 தகுதிகள் தான் இருக்கணும், பொது சேவை, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. ஸோ அவருக்கு தெரியும் இதெல்லாம் சமூக நீதி, அப்புறம் சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சிறுபான்மையினர் பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது, செக்குலரிசத்தை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்லாம் பேசும்போது அவங்களுக்கு வந்து தெரியாதா இது நம்மை நோக்கி பாய்கின்ற கணைகள்னு? ஆனாலும் அவர் அதை வந்து நாகரிகமாக படித்தா பாருங்க, அதுக்கு அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான். இஸ் நாட் ரவி, ஆர்லேக்கர் இஸ் நாட் ரவி, இஸ் எ ஜென்டில்மேன். அவர் அந்த பதவிக்குரிய மாண்பு. அதே போல் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா கவர்னர் மாளிகையில் நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் ஃபஸ்ட்டு வந்தே மாதரம் பாடுவாங்க, அடுத்தது ஜனகண மனகதி பாடுவாங்க, அதுக்கப்புறம் தான் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துல இருக்கும். இது ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போதும் பதவி இருக்கும்போதும் இப்படி தான் நடந்தது. ஸ்டாலின் வந்து முதல்வராக இருக்கும்போது ஆர்லேக்கர் கவர்னராக ஜாயின் பண்ணார்ல, அப்போவும் இதே கதை தான். அப்போல்லாம் இவங்க ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டு தாவேக ஆட்சி பதவி ஏற்பு விழா அதில் வந்து ஊன்னு கத்தினாங்க. ஆனால் பாருங்கள், அப்போவே சொன்னாங்க தாவேக தலைவர்கள், நாங்கள் அது ஆளுநர் மாளிகையில் நடக்கிற நிகழ்ச்சியில் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணல, அது எங்கள் கையிலும் இல்லை, மத்திய அரசு என்ன கைட்லைனோ அதுபடி தான் அவங்க நடத்துவாங்க. ஆனால் மாநில அரசு சம்பந்தமான நிகழ்ச்சிகளில் நாங்கள் எங்கப்படி தான் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி சட்டமன்ற கூட்டத்தில் கிளீனாக தமிழ்தாய் வாழ்த்து, அப்புறம் ஜனகணமனை, வந்தே மாதரத்தை பாடவே இல்லையா? அப்போ ஒன்றிய அரசுக்கு சும்மா எதிர்க்கிறோன்னு அப்படி ஜகா வாங்கி இந்த இதெல்லாம் பண்ணிட்டு ஆக்ஷன் பண்ணாமல் உண்மையிலேயே எதிர்க்கிறாங்க. உண்மையிலேயே வாடா பார்த்துக்கலான்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எங்கே எதிர்க்கணுமோ, எங்கே அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணுமோ அதுக்கு தெளிவாக தெரிவிக்கிறாங்க. அப்போ இதுதான் வேணும். சும்மா நட்டியும் ஒரு வில்லன் மாதிரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நம்ம விக்டிம் மாதிரியும் கதை விட்டுக்கிட்டு ஓட்டு வாங்கிறதுக்காக பாஜக எதிர்ப்புன்ற அந்த வாக்குகளை பெறுவதற்காக திமுக நடத்திட்டு இருந்த அந்த ட்ராமாலாம் இப்போ ஒன்றும் இல்லைங்க. தேர் இஸ் நோ ட்ராமா. அவங்க போகிறாங்க. அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவங்க தான் அடிக்கடி திமுக ஆட்கள் சொல்லுவாங்க, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். அதை அவங்களே ஃபாலோ பண்ணல. ஆனால் இன்றைக்கி விஜய் வந்துங்க கோஆப்ரேஷனாக கை கொடுக்குறேன், உங்களோட ஒத்துழைப்பேன், ஆனால் எங்கள் நலன்கள் எங்கள் மாநிலத்துக்கு எதிராக தான் பண்ணிங்கன்னா விடமாட்டேன். அப்போ நல்லது பண்ணால் வரவேற்று,
அல்லது பண்ணால் எதிர்ப்பது என்பது தான் சரியான அணுகுமுறை. ஆதரிச்சுட்டே எடப்பாடி மாதிரி போய் கீழே உக்காந்துடக்கூடாது, எதிர்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஸ்டாலின் மாதிரி எதிர்த்துட்டே இருக்கக்கூடாது. ரெண்டுமே தவறான அணுகுமுறை. இஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டஸ் சம் குட் திங் we should வெல்கம் இட். இல்லை அவர் சொல்லிட்டாரு, அவர் ஆனா நான் தான் சொல்லுவேன்னு சொல்லக்கூடாது. அரசியலில் we should ட்ரை டு கோஎக்ஸிஸ்ட். மத்திய அரசும் மாநில அரசும் வெவ்வேறு அரசியல் கட்சிகளால் நடத்தப்பட்டாலும் அது அரசாங்கம் தான். ரெண்டு அரசாங்கத்துக்கிடையே உள்ள உறவு தான், அரசியல் கட்சிகளுக்கு இடையே இல்லை உறவு இல்லை. இதை ரொம்ப நல்லா நுணுக்கமாக புரிஞ்சு வச்சுருக்காருங்க விஜய். அதனால் ஆட்சி வேறு அரசியல் வேறு, ஆட்சி வேறு கட்சி வேறுன்னு தெளிவாக டிமார்க்கெட். இவங்க தான் எல்லாத்தையும் போட்டு வாரி குழப்பி ஒரு வழி பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆளுநர் உரையில் வந்து சாதி மதம் இனம் எந்த ஒரு வேறுபாடும் இன்றி மக்கள் வந்து பிறப்போக்கும் எல்லா உயர்க்கும்ன்றது அந்த தாவேக்கா ஸ்லோகனே சொல்ல வச்சுட்டாங்களே. ஸோ அதை சொல்லி அவரும் பாவம் அதெல்லாம் தமிழ் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். அதெல்லாம் சொல்லிட்டு இந்த ஆட்சி வந்து பணம் எதுவுமே இல்லாம மக்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது கோர்ட்டே சொன்னது தானம்மா. அண்ணாவுடைய அண்ணா கொட்டேஷன் அதான் அண்ணா தான் சொன்னார், மக்கள் தான் எஜமானர்கள்னு சொல்லிட்டு. அதுபோல் பணபலத்தை முறியடிச்சிருக்கு, ஜாதி மதம் இதெல்லாம் முறியடிச்சு இன்னைக்கு வந்து இந்த ஆட்சி அமைஞ்சிருக்குதுன்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்டே சொல்லிடுச்சே.